அப்போ ராத்திரி 8 மணி இருக்கும். சுத்தின யாருமே இல்லை, அவ்வளோ ஒரு சைலண்ட். இவ மட்டும் தன்னந்தனியா அந்த பழைய பாலடைஞ்சு போன ஸ்டோர் ரூம்ல இருட்டில் நின்றுட்டு இருக்கா. கையில ஒரு கேண்டில் வெளிச்சம் கூட இல்லை. தூரத்திலிருந்து தெரிகிற ஒரு ஜன்னல், அதுல இருந்து கொஞ்சமா வர நிலா வெளிச்சம், அவ்வளவுதான். அந்த நிலா வெளிச்சமே ஏன் வருதுன்னு இருக்கு அவளுக்கு. ஏன்னா அதுல தெரிகிற எல்லாமே அமானுஷ்யமா தெரியுது. ரொம்ப பயத்துல உறைஞ்சு போயிருக்கா. தூரத்துல இருந்து ஒரு பூட் சவுண்ட் அந்த பில்டிங்கை நோக்கி பின்னாடி வர மாதிரி இருக்கு. அண்ட் அவளுக்கு நல்லாவே தெரியும் அந்த இடத்துல அந்த நேரத்துல அவ மட்டும் தனியா இருக்கா. அப்போ வரது யாரு? நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஹாண்டிங் ஹவர்ஸ். நான் உங்கள் அனுஷா. இன்னும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரெகுலராக நாங்கள் போடுற வீடியோ உங்ககிட்ட வந்து சேரும். சரி, வாங்க கதைக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ கேட்டுட்ருக்கிறது ஏதோ ஒரு கதை இல்லைங்க. இது நிஜமாவே மலேசியாவில் ஒரு ஸ்கூலில் நடந்த கதை. அண்ட் அந்த ஸ்கூலில் தான் நானும் படித்தேன். எனக்கு இன்ன வரைக்கும் அவ்வளோ கிளியராக ஞாபகம் இருக்குது. இது நடக்கிறப்போ நவம்பர் 2005. அப்போ நாங்களாம் ஸ்கூல் ஹாலிடேஸில் இருந்தோம். ஸோ மலேசியாவில் இயர் அண்ட் ஸ்கூல் ஹாலிடேஸ் பார்த்திங்கன்னா நவம்பர் 20-21 ஜான்வரி 2 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் புது கிளாஸஸ்லாம் போவோம். அப்படி நாங்கள் ஹாலிடே முடிச்சுட்டு திரும்ப ஸ்கூல் போகிறப்போ எல்லாரும் பேசின ஒரே விஷயம் மீராக்கு நடந்த இந்த கதையை தான். ஸ்கூலில் இருக்கிற எல்லா கிளாஸஸ்க்கும் இது தெரிஞ்சிருச்சு. ஸோ நவம்பர் 24 என்ன நடந்தது? அந்த அன்னைக்கு காலையில் மீரா அவங்க வீட்டில் ஒரு 2 to 3 days தங்கி இருக்கிறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க அப்பா மீராவோட அந்த சூட்கேஸை காரில் லோட் பண்ணுறாரு. மீராவும் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு காரில் ஏறி போகிறாங்க. அவ்வளோ ஹாப்பியாக இருந்த மீராவுக்கு அப்பா அவங்களுக்கு தெரியாது. 2005 ஃபார்ம் 5 பேட்சுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் படித்த எல்லாருக்குமே ஸ்கூல் லைஃப் ஞாபகம் வரப்போ மீராவோட கதையும் ஞாபகம் வரப்போகுதுன்னு. ஸ்கூல் ஹாலிடேயில் மீரா எதுக்கு ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் படித்த ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டுமே 3 நாள் ஸ்கூல்லேயே தங்கி நிறைய ஆக்டிவிட்டீஸ், நிறைய கேம்ஸ் அந்த மாதிரி நடத்துவாங்க. அதில் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி நடத்தின ஒரு ப்ரோக்ராம்காக தான் மீரா ஸ்கூல் ஹாலிடேஸ்லேயும் கிளம்பி ஸ்கூலுக்கு போயிட்டுருக்காங்க. இப்போ நான் சொல்லிகிட்ருக்கிற அந்த பேர் நிஜ பேர் இல்லை, அவங்க நிஜ பேர் சொல்ல வேண்டாம். அந்த அன்னைக்கு மீரா அவங்க அப்பாவோட கிளம்பி ஸ்கூல் காம்பவுண்டுக்கு நிற்கிறாங்க. என்ட்ரன்ஸில் ஒருத்தவங்களா ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் செம்ம ஜாலிங்க. எல்லாரும் சேர்ந்து, டீச்சர்ஸும் வந்திருந்தாங்க நிறைய பேர் அப்போது. ஸோ எல்லாரும் சேர்ந்து ஃபீல்டில் கேம்ப்ஸ் செட் பண்ணுறாங்க. எல்லாமே ஜாலியாக போயிட்டுருக்கு. அப்போ ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அப்போ மணி ஒரு 6 இருக்கும். ஸோ எல்லாம் செட் பண்ணிவிட்டு கேம்ப் ஃபயரும் போடுறாங்க. கேம்ப் ஃபயரில் சுற்றிரும் ஸ்டூடெண்ட்ஸும் டீச்சர்ஸும் உட்காந்துட்ருக்காங்க. பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் கண்டக்ட் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபஸ்ட்டு செஷனாக ஐஸ் பிரேக்கிங் செஷன் தான் நடத்துவாங்க. அதே மாதிரி ஒரு ஐஸ் பிரேக்கிங் செஷன் தான் அந்த அன்றைக்கும் நடத்தினாங்க. ஐஸ் பிரேக்கிங்னா என்னதுன்னா, எல்லாமே 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான். பட் எல்லாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ பொதுவாக ஒருத்தரும் எழுந்துன்னு, என் பேர் மீரா, நான் இந்த கிளாஸ் படிக்கிறேன், எனக்கு இது பிடிக்கும், அந்த மாதிரிலாம் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கேமும் விளையாடுவாங்க. அப்படி விளையாடின ஒரு கேம் தான் கெஸ் த மூவி. ஸோ வந்திருந்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸும் 2 டீமாக பிரிகிறாங்க, A டீம் B டீம். இப்போ இந்த 2 டீமும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. சூப்பராக போயிட்டுருக்குங்க, செம்ம ஃபன்னாக இருக்குது. அப்போது மீராவோட டீம் தோற்று போயிடுறாங்க. அப்போது தோற்று போன டீமுக்கு கண்டிப்பாக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்ல. அந்த பனிஷ்மெண்ட் என்னன்னு ஜெயிச்ச டீம் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து யோசிக்கிறாங்க. அவங்க சொன்ன அந்த பனிஷ்மெண்ட்டை கேட்டு மீரா மட்டும் இல்லை, மீராவோட டீமில் இருந்த அத்தனை பேருக்கும் பயம் எடுக்க ஆரம்பிச்சுது. தோற்று போன டீமில் இருக்கிற எல்லாருமே தனித்தனி இடத்துல 30 நிமிஷத்துக்கிட்ட இருக்கணும். விசில் ஊதினதுக்கு அப்புறம் தான் திரும்ப அந்த ஃபீல்டுக்கே வரணும். இதுதான் அந்த பனிஷ்மெண்ட். அப்போ ஆல்ரெடி ஒரு 7:45 இருக்கும். சுத்தீரும் ஒரே இருட்டாயிடுச்சு. ஸ்கூல் ஹாலிடேஸ்னால அங்க யாருமே இல்லை, எல்லாருமே ஃபீல்டில் தான் இருக்காங்க.
அண்ட் 2 செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் தான். அந்த அளவுக்கு எல்லா ஏரியாலையும் லைட்ஸ் கவர் ஆயிடல. தனியா 30 மினிட்ஸ் இருக்கிறதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதை கேட்டு பயந்த மீராவோட டீம் இதை முடியவே முடியாது, வேற ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இந்த ஜெயிச்ச டீம் என்ன சொல்றாங்கன்னா, தூங்குறதுக்கு எப்பயும் ஒரு 10-10:30 ஆயிடும். அது வரைக்கும் நாங்க யாரு என்ன சொன்னாலும் அதை அவங்க செய்யணும். டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது, அப்புறம் இந்த மாதிரி நாங்க என்ன சொன்னாலும் எப்ப சொன்னாலும் யார சொன்னாலும் அதை அவங்க செய்யணும் அப்படிங்கிறாங்க. இருட்டில் நிக்கிறதுக்கு பயந்த நிறைய பேரு இவங்க சொன்ன இந்த இன்னொரு பனிஷ்மெண்ட் ஓகேன்னு சொல்லி ஃபீல்டுல நின்றுறாங்க. கொஞ்சம் பேர் மட்டும் ஜெயிச்ச டீமோட லீடர் பின்னாடி ஒரு லைன் ஃபார்ம் பண்ணி நிக்கிறாங்க. அந்த லைன்ல கடைசியில நிக்கிறது மீரா. இவங்க எல்லாரையும் அந்த டீம் லீடர் இருட்டான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். ஒருத்தரையும் ஒரு மூலையில ஒரு கிளாஸ் ரூம்ல, கேன்டீன்ல இந்த மாதிரி தனித்தனியாக நிற்க வச்சுட்டு அவங்க மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்காங்க. ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் அவ்வளோ தூரம் கத்தி கூப்பிட்டாலும் அங்கே நிற்கிற அந்த பசங்களுக்கு கேட்காது. இந்த மாதிரியான தூரத்தில் தான் இந்த டீம் லீடர் நிற்க வச்சுட்டு போயிட்டு இருக்கான். அண்ட் இப்போ அவங்க போய்கிட்டு இருக்கிற இடம் ஸ்கூலோட கடைசி பில்டிங். ஸ்டோரும் முன்னாடி நின்ன உடனே மீராக்கு கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ அந்த டீம் லீடர் திரும்ப கேட்குறான், ஆயுஷா, இதுக்கு நீ திரும்ப ஃபீல்டுக்கே போயிட்டு நாங்கள் கொடுக்குற பனிஷ்மெண்ட்டே பண்ணிட்டு போயிடேன், இங்கே நிற்க வேண்டாம்ல அப்படிங்கிறான். பட் மீரா கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு, இல்லை பரவாயில்ல நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ நீங்கள் மீரா இடத்துல இருந்திருந்தீங்கன்னா என்ன சொல்லியிருப்பீங்க? கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் இருந்தேன்னா கையில் காலில் விழுந்து நேராக ஓடி போயிருப்பேன், அந்த இடத்துல நின்று இருக்கவே மாட்டேன். பட் மீரா ஒரு இன்ட்ரோவர்ட்டான ஒரு பொண்ணுங்கிறதுனால எல்லாரும் முன்னுக்கும் டான்ஸ் ஆடு, பாட்டு பாடு இப்படின்னு சொல்லி அதை பண்ணுறதை விட தனியான இடத்துல ஒரு 30 மினிட்ஸ் இருட்டில் நிற்கிறது எவ்வளவோ மேல் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. கதவை திறந்துட்டு உள்ளே போகிறா. அவ்வளோ இருட்டு, இன்ட்ரடக்ஷனில் சொன்ன மாதிரி அவ்வளோ இருட்டு. அவளுக்கு ரொம்ப நடுங்க ஆரம்பிக்குது. ஏன்னா அவள் கையில் கேண்டில் கூட இல்லை. அவள் கையில் ஒரே ஒரு செல்லுலார் ஃபோன் மட்டும் தான் இருக்குது. அண்ட் அதுலேயும் சார்ஜ் அவ்வளோவா இல்லை. ஒரு 2 நிமிஷத்துக்கு மேலே கூட அதில் டார்ச் வராது. வேற வழியே இல்லாமல் அந்த டோர் பக்கத்திலே ஒட்டிட்டு நின்றுட்டுருக்கா. சுத்தீரும் பார்த்தா நிலா வெளிச்சத்தில் பழைய உடஞ்சி போன டேபிள்ஸ், சேர்ஸ், ஃபர்னிச்சர்ஸ் அண்ட் சில ஸ்கூலுக்கு தேவைப்படாத திங்ஸ்லாம் அங்கே போட்டு வச்சுருக்காங்க. அந்த இருட்டில் நிலா வெளிச்சத்தில் விழற அந்த நிழல், இதை பார்த்து அவளுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அப்போ மணி ஒரு 8 இருக்கும். ரொம்ப குளிர ஆரம்பிக்குது. ஆனால் மீராவுக்கு மட்டும் வேர்த்து கொட்டிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அவ்வளோ பயம் அவளுக்கு. அவள் ஸ்கூலுக்கு ஒரு 6 மாதம் தான் ஆயிருக்குங்க. அந்த 6 மாதத்துலேயே இந்த ஸ்கூலோட ஹிஸ்ட்ரியை பற்றி பேசாத ஆட்களே இல்லை. அவ்வளோ கதைகள் மீரா கேட்டிருக்கா. அந்த கேட்ட ஒரு கதையும் மீராவோட மைண்டுக்கு வந்து போயிட்டுருக்கு. நேரில் இருக்கிறத விட அவள் மைண்ட் அவளை ரொம்ப பயன்படுத்துது. அப்படி கண்ணை இறுக்கி மூடிட்டு இருக்கிறப்போ தூரத்துலேருந்து ஒரு சவுண்டு கேட்குது. இந்த சவுண்டு யாரா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறா. ஒருவேளை செக்யூரிட்டி கார்ட்ஸ் யாராவது ரோம் பண்ணுறாங்களா? ஏன்னா நைட் டைமில் இது பெரிய ஏரியாவாக இருக்கிறதுனால செக்யூரிட்டிஸ் இந்த ஏரியாவை ரவுண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ரவுண்ட்ஸ் போயிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களா இருக்குமான்னு யோசிக்கிறா. அப்போ தான் அவருக்கு ஞாபகம் வருது, ஃபீல்டில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருக்காங்க, அதே மாதிரி என்ட்ரன்ஸில் ஒருத்தர் இருக்காங்க. அப்போது இங்கே வந்துட்டுருக்கிறது யார்? இதை நினைக்க மீராவுக்கு இன்னும் பயம் ஜாஸ்தி ஆகுது. ஒரு சின்ன ஹோப் வருது மீராவுக்கு. ஒருவேளை நம்ம கூட ஏதாவது ஒரு பசங்க இந்த இடத்துல நின்று இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அப்படி நின்றுதான் நல்லது தானே, ஃபைன். நம்ம மட்டும் இங்கே தனியாக இருக்கும்னு நினச்சோம், பின்னாடி யாரோ ஒருத்தங்க நடந்துட்டு இருக்காங்க. அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு இதை பல்ல கரைச்சிட்டு விட்டுடலாம், அப்புறம் விசில் ஊதினோடனே ஓடி போயிடலாம் அப்படின்னு அவன் மைண்டில் நினைக்கிறா. கண்ணை இறுக்கி மூடிட்டு அந்த நடந்து போகிற அந்த பூட்ஸ் சவுண்டை மட்டும் கேட்டுட்ருக்கா. ஆனால் ஏதோ தெரியல, அவளுக்கு ஒரு மாதிரி சரியான வைப்பு கிடைக்கல. ஏதோ நெகட்டிவாக இருக்கிற மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இது கண்டிப்பாக ஸ்டூடெண்ட்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு அவன் மனசையே திரும்ப தேத்திக்கிட்டே இருக்கா. அந்த கேட்ட பூட் சவுண்டு அந்த பில்டிங் பின்னாடியே சுற்றி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. மீரா என்ன நினைக்கிறானா, ஒருவேளை இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ரொம்ப பயமா இருக்கோ, அதான் சுற்றி நடந்துட்டு இருக்கானோ. ஏதோப்பா 30 மினிட்ஸ் சீக்கிரம் போயிட்டா போதும் அப்படின்னு கண்ணை இறுக்கி மூடிட்டு இருக்கா. 30 மினிட்ஸும் போயிடுதுங்க. விசில் அடிக்கிறாங்க. இப்போ மீரா கண்ணை திறக்கிறா. திரும்ப அதே இருட்டு தான். அந்த பூட் சவுண்டும்
கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. இவ டோரை திறக்க போயிட்டுருக்கா. அப்பையும் கண்ணு ஓரத்தில் எதுவும் தெரிஞ்சிடக்கூடாது, நம்ம பின்னாடி எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரு பயத்திலேயே அவ இருக்கா. போய் டோரில் கையை வச்சு திறக்கிறா. நல்ல வேலை முன்னுக்கு எதுவும் இல்லை. சரி அப்படின்னு நடந்து போக ஆரம்பிக்கிறா. அப்பையும் அந்த பூட் சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அவளுக்கு. இப்போ மீராவுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை ஸ்டூடெண்ட் பின்னாடி இருக்கிறாங்களோ அண்ட் அவங்களுக்கு இந்த விசில் சவுண்டு கேட்கலையோ அப்படின்னு தோணுது. கொஞ்ச நேரம் அங்கே நிக்கிறா. அந்த சவுண்ட் இன்னும் கேட்டுட்டு இருக்கு. சரி பாவம், நம்ம போய் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு, யாராவது இருக்கீங்களா, விசில் ஊதிட்டாங்க, நம்ம ஃபீல்டுக்கு திரும்பி போயிடலாம், வரீங்களா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு எந்த ஆன்சரும் இல்ல. ஒருவேளை இதுவும் காதுல கேட்கலையோ அப்படின்னு நினைச்சிட்டு அவ அந்த பில்டிங்க்கு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறா. அவ நடந்துகிட்டே இருக்கா. அந்த பூட் சவுண்டும் கேட்டுக்கிட்டே இருக்கு. கிட்ட போய் எடி பார்த்தா அங்க யாரும் இல்ல. மீராவுக்கு ஒண்ணுமே புரியல. இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த சவுண்ட் இப்ப ஏன் கேட்கல, அண்ட் இந்த ஸ்டூடெண்ட் எங்க போனாங்க அப்படின்னு. நான் சொன்ன மாதிரி இது மிடல்ல இருக்கிற ஒரு பில்டிங். ஸோ யார் எப்படி வெளியே வந்தாலும் அந்த பில்டிங் டோர்ல இருந்து பார்த்தாலே தெரியும். இவ்வளோ நேரம் மீரா டோர்ல தான் இருந்தா, அங்கே யாரும் கிராஸ் பண்ணி போகல. ஸோ என்னவா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கா. இந்த காம்பவுண்டுக்கு பின்னாடி ஒரு வேஸ்ட் லேண்ட் தான். ஸோ அங்கேயும் யாரும் இல்லை, லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் யாரும் இல்லை. அப்போ என்ன ஆச்சுன்னு யோசிக்க மீராவுக்கு இப்போதான் பயமே எடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் அவ கேட்ட கதைகள் திரும்ப அவளுக்கு ஞாபகம் வர ஆரம்பிக்குது. அங்கிருந்து அவ்வளோ வேகமா திரும்பி பார்க்காம ஓடுறா. பின்னாடி அந்த பூட் சவுண்ட் திரும்ப கேட்க ஆரம்பிக்குது. அவளுக்கு உயிரே அவளை விட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அவ்வளோ வேகமா ஓடி போறா அந்த ஃபீல்டு ஏரியாவுக்கு. ஓடி போய் கீழே விழுந்து அப்படி அலறாவோ. எல்லாரும் கூடி வந்துட்டாங்க, என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அப்பதான் அவ அழுதுகிட்டே சொல்றா, எனக்கு அங்க பூட் சவுண்ட்லாம் கேட்டுச்சு. ஸோ அங்க யாருன்னு போய் பார்த்தா அங்க யாருமே இல்லைன்னு. அந்த டீம் லீடர் பையன் சொல்றான், இல்ல மீரா, அந்த இடத்துல நீ மட்டும்தான் இருந்த, மற்ற யாருமே இல்லை, உனக்கும் தெரியும்ல, அப்போ எப்படி பூட் சவுண்டுன்னு. இல்லை நான் கேட்டேன், பட் நான் போய் பார்க்குறப்ப அங்கே யாருமே இல்லைன்னு. இதை சொல்ல அவள் அப்படி அழ ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் அவளை எல்லாரும் சேர்ந்து சமாதானப்படுத்துகிறாங்க. டீச்சர்ஸ் அந்த பையனை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா பொம்பளை புள்ளியை கூட்டிகிட்டு போய் அங்கே போய் தனியாக விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு ஃபன் கேமுக்காக தான் நம்ம பண்ணோம், அதுக்கு நீ இப்படியா பண்ணுவீங்கன்னு அப்போ தான் அவங்க கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. பட் என்ன பண்ணுறது, இட் இஸ் டூ லேட். மீரா அப்படி அழ ஆரம்பிச்சிட்டா. கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. வேற வழி இல்லை. மீராவுக்கு ஃபீவரே ஆயிடுச்சுங்க. நைட்டு இங்கே நான் தங்க மாட்டேன், நான் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி மீராவோட அப்பாவுக்கு அந்த நைட்டே கால் பண்ணி இவங்களை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்கங்க. ஸோ இவங்கெல்லாம் சொல்ற மாதிரி அந்த பில்டிங்ல என்ன இருக்கு, என்ன அந்த பூட் சவுண்டுன்னு கேக்குறீங்களா? இது நான் பதில் சொல்லணும்னா என் ஸ்கூலை பத்தி நான் கொஞ்சம் சொல்லணும் உங்களுக்கு. நான் படிச்ச இந்த ஸ்கூல் ஒரு ஆங்கிலோ சைனீஸ் ஸ்கூல்னு சொன்னல. ஸோ அது ஏன்னா இந்த ஸ்கூல் இருந்த பில்டிங் பிரிட்டிஷ் ஆட்கள் கட்டின ஒரு பில்டிங். 125 வருஷத்துக்கு முன்னாடி பிரிட்டிஷ் ஆண்டுகிட்டு இருக்கிறப்போ அவங்களுக்காக கட்டின ஒரு பில்டிங். அவங்கெல்லாம் நாட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் ரொம்ப நாள் இது பாலடைஞ்சு போயிருந்தது. அப்பதான் கவர்மெண்ட் பீப்புள்ஸ்லாம் திரும்ப சரி இது ஏதாவது ஒண்ணு பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இத இந்த ஸ்கூல் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட தராங்க. அண்ட் அவங்க இதை ஒரு ஸ்கூலாவே மாத்திடுறாங்க. அந்த காலத்துல இந்த ஸ்டோர் ரூம் இருந்த ஏரியாவுக்கு கீழே ஒரு சுரங்க பாதை போயிட்டு இருந்துச்சுங்க. அண்ட் அந்த சுரங்க பாதை ஒரு 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் கனெக்ட் பண்ணுமா. நிறைய இடங்களை கனெக்ட் பண்ணிருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சுரங்க பாதையோட என்ட்ரன்ஸ்னா சாதாரணமா விட மாட்டாங்க இல்லையா? ஸோ அந்த காலத்திலே நிறைய ஆர்மி சோல்ஜர்ஸ் இந்த பில்டிங்கை சுத்தி காவல் காப்பாங்களாங்க. ஏன்னா இவங்க இருந்த இந்த ஏரியாவில் ஏதாவது ஒரு தாக்குதல் நடந்ததுன்னா மொத்த பேருமே இந்த சுரங்கத்துக்குள்ள போய் பாதுகாப்பான இடங்களுக்கு ஓடி போயிடுவாங்களாம். அது மட்டும் இல்லாம அந்த சுரங்கத்துல நிறைய விஷயங்கள் இருந்துச்சாம். இந்த கன் பவுடர்ஸ், அந்த காலத்து துப்பாக்கி, அது மட்டும் இல்லாம நிறைய எலும்பு கூடங்களும் கண்டெடுத்திருக்காங்க. ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சிமெண்ட்டை போட்டு சுரங்க பாதையை தான் மூடி வைக்க முடிஞ்சிச்சோ தவிர அந்த அமானுஷ்யங்கள் இல்லை. இன்னும் வரைக்குமே ஏதோ ஒரு சோல்ஜரோட ஆத்மா தான் அந்த இடத்த சுற்றி வந்துட்டு இருக்கு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். என்கிட்ட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.